Please subscribe Sadhguru Sai Creations. தூங்கும்போது நம்ம எப்படி செல்வத்தை ஈர்க்கிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றது தெரியுதா அப்படின்னா, கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ்னு போகக்கூடிய அந்த ஸ்டேஜில் நம்மளுடைய உடம்புல இருந்து 4 or 5 feet வரைக்கும் என்ன ஆகும், சில பொருள்களை நீங்கள் உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தூங்கி பாருங்க, நல்ல மாற்றங்கள் வரும். நான் 10 ரூபா வைக்கலாமா, 20 ரூபா வைக்கலாமா, எல்லாமே கலந்து வைக்கலாமா, கிட்டத்தட்ட ஒரு 50 காயின் சேர்த்து வைக்கலாமா, கர்மானால பாதிப்பாகுதுன்னு நிறைய பேர் சொல்றீங்கல்ல. ஒரே ஒரு ட்ராப் ஹனி அதை பார்த்தீங்கன்னா டங்கில் வச்சுட்டு மைல்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்க போயிடுங்க. ஸோ என்ன வேணும் உங்களுக்கு, அதுக்கான வழி பிறக்கும், அதுக்கான ஐடியாலஜி கிடைக்கும் உங்களுக்கு. சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர் அண்ட் டீச்சர். இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிற டாபிக் என்னன்னா, தூங்கும்போது நம்ம எப்படி செல்வத்தை ஈர்க்கிறது. ஸோ நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிற சின்ன டெக்னிக்ஸை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் நல்ல மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும். இப்போது நம்ம தூங்கும்போது நமக்கு நிறைய ஹீலிங் நடக்கும். அதாவது இமோஷ்னல் ஹீலிங், ஃபிசிக்கல் ஹீலிங், மென்டல் ஹீலிங், சம்டைம் சோல் ஹீலிங் கூட நமக்கு நடக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் தூங்கும்போது சில நேரங்களில் உங்களுடைய ட்ராவல் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு சொல்லக்கூடிய சோல் ட்ராவல் நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். அது அவங்கவுங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸை பொறுத்தது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை பொறுத்தது, இன்னொன்று கான்ஷியஸ் லெவலை பொறுத்தது. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படிங்கிறது நடக்குது. ஏன்னா இது நமக்கு தெரியுதா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது தெரியுதா அப்படின்னா, ஃபிசிக்கலாக நம்மளால் நம்ம அதை பார்க்க முடியாது. ஆனால் நம்மளுடைய கான்ஷியஸ் லெவலில், அதாவது சப்கான்ஷியஸ், கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ்னு போகக்கூடிய அந்த ஸ்டேஜில் நம்மளால் அந்த ட்ராவல்ஸை மூவ் பண்ண முடியும். பிகாஸ் அந்த ட்ராவலுங்கிறது நம்ம கையில் இல்லை, அது யூனிவர்ஸ் கையில் தான் இருக்குது. அப்படியே இருந்தாலும் பட் நம்ம போகக்கூடிய அந்த டைமு நம்ம ஒரு நல்ல டைமென்ஷன்ஸுக்கோ, நல்ல ஈவெண்ட்ஸ் நடக்கிற மாதிரியான விஷன்ஸு கிடைக்கிறதுக்கும் நம்மளால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பார்த்தா இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த லைஃப் டைமில் ஸோ மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ் நிறைய இருக்குது இல்லையா. இப்போது அந்த மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான எனர்ஜிஸை நம்ம தூங்கும் போதே ரிசீவ் பண்ண முடியும். அதுக்கு சில சின்ன ப்ராப்பர்ட்டிஸு, அதாவது ஒரு சின்ன பொருட்களை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நமக்கு ஸ்பிரிட் பாடின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பிரிட் பாடின்னு சொல்கிறது நம்மளுடைய உடம்புல இருந்து 4 or 5 feet வரைக்கும் என்ன ஆகும், ஒரு ரேடியேஷன் மாதிரி வெளியில் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் இருக்குதுன்னு. ஸோ அந்த பாடி பார்த்திங்கன்னா இந்த பொருட்களுடைய எனர்ஜி எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய இடங்களை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்மூத்தான ட்ராவலாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நல்லா மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு, ஸோ உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு சில பொருள்களை நீங்கள் உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள், நல்ல மாற்றங்கள் வரும். ஃபஸ்ட்டு திங் காயின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பூஜை அறையில் போய் பூஜை பண்ணும்போது எல்லோரும் ஒரு 108 காயினை போட, 54 காயினை போட அப்படின்னு பூஜை பண்ணுறீங்க இல்லையா. பட் கான்ஷியஸாக இருந்து பண்ணுறதை விட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் கமெண்ட் கொடுக்கறதும், அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கறதும் உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸை கொடுக்குது. ஸோ காயின்ஸை யூஸ் பண்ணுங்கள். என்ன காயின் யூஸ் பண்ணலாம், 5 ரூபி, 10 ரூபி, 20 rupees. ஏன்னா இப்போ நம்மளுடைய கரன்சியில் இந்த காயின்ஸ் தானே இருக்குது. ஸோ இன் ஃப்யூச்சரில் எந்த காயின்ஸ் வந்தாலுமே யூ கேன் யூஸ் இட் சொல்லப்போனால். ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்று சில்வர் காயின் வெள்ளி காயின் இருக்குது இல்லையா. பொதுவாக எல்லாருமே கோல்டு காயின், சில்வர் காயின் வாங்கி வைக்கிற பழக்கம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் சேமிப்புக்காக நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த காயின் உங்களுக்கு லாட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜியை உங்களுக்கு இயற்கையாகவே உருவாக்கி தரும். பிகாஸ் உங்களை ஒரு மேக்னெட் மாதிரி அது க்ரியேட் பண்ணணும்னு வைங்களேன். தூங்கும்போது பில்லோ கடியில் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய அந்த காயினை வச்சு தூங்குங்க. இது எப்படி வைக்கணும்னா, நார்மலாக ஒரு காட்டன் துணியில் சுற்றிட்டு உங்களுடைய இது கடியில் வச்சுக்கோங்க, பில்லோ கடியில் வச்சுக்கோங்க.
அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, 10 ரூபா 5 ரூபா 20 ருபீஸ் அந்த மாதிரி காயின்ஸ், அது கூட வந்து நீங்கள் வைக்கலாம். காயின்கிறது ஒரு காயின் தான். நான் வந்து 10 ரூபா வைக்கலாமா 20 ரூபா வைக்கலாமா எல்லாமே கலந்து வைக்கலாமா, கிட்டத்தட்ட ஒரு 50 காயின் சேர்த்து வைக்கலாமா, அப்படியெல்லாம் அதில் வைக்கக்கூடாது. ஒரே ஒரு காயின் வச்சாலே போதும். அது வந்து ஒரு எனர்ஜி, அவ்வளோதான். அந்த எனர்ஜியை நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காகத்தான் நான் இதை வைக்க சொல்கிறேன். ஸோ அதனால இதை பண்ணுங்கள். இது வந்து மணி ஃப்ளோவை ப்ராப்பர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு திங் வந்து நமக்கு லோட்டஸ், எங்களால் காயின்ஸ் எல்லாம் நான் வைக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் லோட்டஸ் பிக்சரும் மீனோட பிக்சரும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு பல டைமென்ஷன்ஸ் கிராஸ் ஆகும்போது நல்ல நல்ல சக்திகளை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து கர்மானால பாதிப்பாகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்கள்ல, அந்த கர்மா வந்து எந்த இடத்துல வேலை செய்யும்னா நீங்கள் தூங்கும்போது தான் மோஸ்ட்லி வேலை செய்யும். அப்போ தூங்கும்போது கார்மிக் எனர்ஜி வந்து அனதர் டைமென்ஷன்லேருந்து தான் வருது. டைமென்ஷன்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இதே இடத்துல கண்ணுக்கு தெரியாத பல பரிணாமங்கள் இங்கே இருக்கும். அதில் இருந்து வைப்ரேஷன்ஸ் தான் வருது. சொல்லப்போனால் இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதோ ஒரு உலகத்தோட ஒரு மூலையிலேருந்து பார்க்குறீங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்குது இடையில? ஒன்றுமே இல்லை. மெட்டீரியல் திங் ஏதாவது இருக்கா? உங்கள் மொபைல் ஃபோன் இருக்குது, என்னைய ஷூட் பண்ணுறதுக்கு கேமரா இருக்குது. ஆனால் இதுக்கு இடையில வந்து இந்த சிக்னல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எப்படி? கண்ணுக்கு தெரியாத அதிர்வலைகள் தான். ஸோ இதே போல தான் உங்களுடைய பாஸ்ட் லைஃபு இல்லை வந்து ஆன்செஸ்டர்ஸோடைய கர்மாஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வைப்ரேஷன்ஸ் தான் உங்களை வந்து பீட் பண்ணுது. ஸோ நான் அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த லோட்டஸ் ஃபிஷ்ஷு அப்படின்னு வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி வந்து ஸ்மூத் ஆகும். அப்படியே இப்போது கசகசன்னு போகிற அலைவரிசைகளுக்கு மத்தியில் வந்து ஸ்மூத்தாக ஒரு ரிதமாக போகிறதுன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரேடியோ கேட்குறீங்க, கரகரன்னு சத்தம் வந்தால் எப்படி இருக்குது உங்களுக்கு? கேட்க முடியுமா காதில் அதைய? ஆனால் அதே ஒரு மியூசிக்காக இல்லை ஒரு ஸ்பீச்சாக வரும்போது நீங்கள் ரசிக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் வாழ்க்கைக்கு இந்த எனர்ஜிஸ் எல்லாமே. ஸ்மூத்தான வாழ்க்கைக்கு ஸ்மூத்தான வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அதுதான் வந்து தூங்கும்போது தான் அது ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு தான் லோட்டஸ் அண்ட் ஃபிஷ்ஷு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சா கூட போதும். இது வந்து எப்படி வைக்கலான்னா, ரியலாகவே வந்து நீங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஃபிஷ் போட்டு வைக்கலாம். அதர்வைஸ் வந்து ஒரு உருளியில் வந்துட்டு லோட்டஸ் பெட்டல்ஸ் போட்டு வைக்கலாம். இது வந்து எவ்ரிடே நம்மளால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நமக்கு என்ன இந்த பிக்சர் இந்த இருக்குது, இப்படி ஒரு பொருள் இருக்குங்கிற அந்த கான்ஷியஸ் தான் நமக்கு வேணும், அந்த எனர்ஜி தான் வேணும். அதனால தான் லோட்டஸ் பிக்சரும் ஃபிஷ் பிக்சரும் நான் வைக்க சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வைஸில், அதாவது ஃபிசிக்கலாக நரம்பு மண்டலம்னு சொல்ல போனால் டாக்டர்ஸ் தான் ஹெல்ப் பண்ண முடியும், அது வேறு. ஆனால் எனர்ஜி வைஸில் வந்து நம்ம நரம்புகள் வந்து நல்ல சிக்னல்ஸை அனுப்புறதுக்கும் பிளட் ஃப்ளோ ப்ராப்பர் பண்ணுறதுக்கும் வந்து நீங்கள் தூங்கையில் பேக்கில் பச்சை பயிர் ஃபில் பண்ணிவிட்டு அதை பில்லோ கடியில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெர்க்குரி பிளானட் வந்து நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். அதாவது டெம்பரவரி ஆக்டிவேஷன், திஸ் இஸ் நாட் பர்மனெண்ட். ஏன்னா டெம்பரவரியாக பண்ணுறது பர்மனெண்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கல் ரெமெடிஸ் வந்து நம்ம பார்த்து பண்ணணும். ஆனால் இப்போ வந்து நான் எவ்ரிடே லைஃப்பில் உங்களுக்கு அதோடைய பவர் கொடுக்கறதுக்காக நான் பேசுகிறேன். ஸோ க்ரீன் கிராம் இருக்கு இல்லைங்களா, பச்சை பயிறு, அதை நீங்கள் வந்து ஒரு பவுச்சில் போட்டுட்டு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ அது போதும், ரொம்பலாம் தேவையே கிடையாது. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹனி. ஹனிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு யூனிட்டியாக ஒரு சேர்ந்து இருக்கிற மாதிரி, யூனிவர்ஸ் கூட வந்து நீங்கள் ஒன்றோட ஒன்றா மெர்ஜ் ஆகி யூனிவர்ஸோட பர்சனாக மாறுற மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸை வந்து அது க்ரியேட் பண்ணும். ஹனிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா இதில் நைட்டு தூங்கும்போது ஒரே ஒரு ட்ராப் ஹனி, அதை வந்து பார்த்திங்கன்னா டங்கில் மட்டும் அதை டங்கில் வச்சுட்டு மைல்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே தூங்க போயிடுங்க. இன்கேஸ் வந்து யாராவது வந்து டயபெட்டிஸில் இருக்கேங்க, நான் வந்து ஹனியே எடுத்துக்க முடியாது, டயபெட்டிஸில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா நீங்கள் வந்து சின்னமன் பவுடர் இருக்குல்ல, பட்டை பவுடரு, அதை வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு விரலால் டச் பண்ணிவிட்டு டங்கில் வச்சுட்டு அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போய் படுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகுன்னா உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் இடையில நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும். இதை ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் நான் கொடுக்குறதே 11 days தான்.
இந்த 11 டேஸ் நீங்கள் கண்டினியூவாக பண்ணுறீங்க அப்படின்னா இதான் நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய. எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ என்ன வேணும் உங்களுக்கு, அதுக்கான வழி பிறக்கும், அதுக்கான ஐடியாலஜி கிடைக்கும், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ இந்தந்த ஸ்டெப்ஸ் போகலாம், இந்த மாதிரி ஃபார்வேர்ட் ஆகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏகப்பட்ட டிப்ஸ் கொடுக்குறேன். பட் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அதோடைய ஃப்ரூட் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்களோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.